வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தமிழ் நேசன். கற்க நிற்க சிறக்க தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த 5ஆம் காணொளியில் பகுதி 5இல் புதிய நோக்கில் தமிழிலக்கிய வரலாறு என்ற தமிழ் அண்ணலுடைய நூலிலிருந்து 50 வினாவிடைகளை வினா எண் 101 முதல் 150 வரை நாம் பார்க்க இருக்கிறோம். பிஜிடிஆர்பி, டெட், நெட், செட் மற்றும் டிஎன்பிஎஸ்சி குரூப் போட்டித் தேர்வுகளுக்கு இந்த காணொளி மிகவும் பயனுள்ளதாக அமையும். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம வினாவிடை பகுதிக்கு செல்வோம். பகுதி 5, வினா எண் 101. திருமந்திர யாப்பு அப்பரடிகளின் எந்நூலின் யாப்புடன் இயைபுடையதாய் இருக்கிறது. விடை திருக்குறுந்தொகை. வினா எண் 102. திருமந்திரம், திருக்குறுந்தொகை ஆகிய நூலின் யாப்புகளுக்கு தோற்றுவாயாக அமைவது எது? விடை சிலப்பதிகார வேட்டுவ வரி. வினா எண் 103. திருவாசகம் கிபி 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இக்கருத்துடையவர் யார்? விடை கா. சு. பிள்ளை. வினா எண் 104. காரைக்கால் அம்மையாரின் பாடல்கள் கொங்குவேளிரின் ஆசிரியப்பாவாலான பெருங்கதை தோன்றிய காலம்? விடை சங்க மருவிய காலம். வினா எண் 105. மதுரையில் திரமிழச் சங்கம் அமைத்தவர் யார்? விடை வச்சிரநந்தி. வினா எண் 106. சமண முனிவரான வச்சிரநந்தியின் ஆசிரியர் யார்? விடை பூஜ்யபாதர். வினா எண் 107. சமண மதத்திலிருந்து தமது தமக்கை திலகவதியாரால் சைவத்திற்கு மாறியவர் யார்? விடை திருநாவுக்கரசர். வினா எண் 108. பல்லவர்களின் தலைநகரமாகவும் வடமொழி கல்வியின் தலைமை நிலையமாகவும் விளங்கிய நகரம் எது? விடை காஞ்சிபுரம். வினா எண் 109. ஆரியருடைய மதக் கொள்கைகள் காஞ்சிபுரம் வாயிலாகவே தமிழகத்தில் பரவின என்று கூறியவர் யார்? விடை அறிஞர் கா. பொ. ரத்தினம். வினா எண் 110. பெருந்தமிழ் முனைவர் யார்? விடை மா. ராசமாணிக்கனார். வினா எண் 111. வடமொழி கல்லூரிகள் இருந்த இடங்கள் பற்றி குறிப்பிடுக. விடை பாகூர், திருப்பாதிரிப்புலியூர், கடிகாசலம், காஞ்சி, காவேரிப்பாக்கம். வினா எண் 112. திருப்பாதிரிப்புலியூர் என்று இக்காலத்தில் வழங்கி வரும் பாடலிபுத்திரத்திலிருந்த ஓர் அமன் பள்ளியில் படியெடுக்கப்பட்ட திகம்பர சைவ நூல் எது? விடை லோக விபாகம். வினா எண் 113. யாருடைய ஆட்சி காலத்தில் லோக விபாகம் படியெடுக்கப்பட்டது? விடை 2ஆம் சிம்மவர்மன். வினா எண் 114. கிபி 5ஆம் நூற்றாண்டில் அமன் பள்ளியில் தங்கி பிராகிருதம் வடமொழியை பலருக்கும் கற்பித்து வளர்த்து வந்த அறிஞர்கள் யாவர்? விடை சிம்மசூரி, சர்வநந்தி. வினா எண் 115. கிபி 6இல் காஞ்சியை தலைநகராக கொண்டு ஆண்ட சிம்ம விஷ்ணுவின் அவைக்கள புலவராக விளங்கிய பாரவி எழுதிய நூல் எது? விடை கிராதார்ச்சுனியம். வினா எண் 116. ஐயாவும் அண்ணாவும் போல் சிவநெறியை தமிழுணர்வை வளர்த்த நாயன்மார்கள் யாவர்? விடை திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர்.
வினா எண் 117. நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பியவர் யார்? விடை ஞானசம்பந்தர். வினா எண் 118. மத்த விலாச பிரகசனம் என்ற நகைச்சுவை நாடகத்தை வடமொழியில் எழுதிய பல்லவ மன்னன் யார்? விடை முதலாம் மகேந்திரவர்மன். வினா எண் 119. சமண நெறியை விடுத்து சிவநெறிக்கு மாறிய பல்லவ மன்னன் யார்? விடை முதலாம் மகேந்திரவர்மன். வினா எண் 120. உலகில் கலைத்துறை தலைப்ப அருந்தவத்தோர் நெறி வாழ உலகில் வரும் இருள் நீக்கி ஒளி விளங்கு கதிர்போல் என்று சேக்கிழார் குறிப்பிடுவது யாரை? விடை திருநாவுக்கரசர். வினா எண் 121. வண்டமிழ் செய்தவம் நிரம்ப எனவும் திசை அனைத்தின் பெருமையெல்லாம் தென் திசையே வென்றேற எனவும் அசைவில் செழும் தமிழ் வழக்கே அயல் வழக்கின துறைவெல்ல என்றெல்லாம் சேக்கிழார் யாரை பாடுகிறார்? விடை திருஞான சம்பந்தர். வினா எண் 122. சிவநெறி, திருமால் நெறி, களவியல் உரை, புறப்பொருள் வெண்பா மாலை, திவாகரம், பிங்களந்தை நிகண்டுகள், நந்தி கலம்பகம், பட்டினத்தடிகள் பாடல்கள், சூளாமணி, பெருந்தேவனார் பாரதம் ஆகியவை தோன்றிய காலம்? விடை சங்க மருவிய காலம். வினா எண் 123. சீவக சிந்தாமணி, பெரிய புராணம், கம்பராமாயணம், கந்த புராணம், வளையாபதி, குண்டலகேசி இக்காப்பியங்கள் தோன்றிய காலம்? விடை சோழர் காலம். வினா எண் 124. யாப்பெருங்கலம், யாப்பெருங்கல காரிகை, வீரசோழியம், நேமிநாதம், நன்னூல், நம்பியகப்பொருள் போன்ற சிற்றிலக்கண நூல்கள் தோன்றிய காலம்? விடை சோழர் காலம். வினா எண் 125. இளம்பூரணர், பேராசிரியர், பரிமேலழகர், சேனாவரையர், அடியார்க்கு நல்லார் போன்ற உரையாசிரியர்கள் தோன்றிய காலம்? விடை சோழர் காலம். வினா எண் 126. கலிங்கத்து பரணி, வேம்பத்தூரார், திருவிளையாடல், புகழேந்தியின் நலவெண்பா, தஞ்சை வாணன் கோவை போன்ற நூல்கள் தோன்றிய காலம்? விடை சோழர் காலம். வினா எண் 127. கிபி 9ஆம் நூற்றாண்டில் ஸ்ரீபுராணம், கத்திய சிந்தாமணி போன்ற உரைநடை காவியங்களை மணிப்பிரவாள நடையில் எழுதியவர் யார்? விடை சமணர்கள். வினா எண் 128. வைணவ உரைநூல்களின் நடை வகை? விடை மணிப்பிரவாள நடை. வினா எண் 129. சைவ சித்தாந்த சாத்திரங்கள் தோன்றிய காலம்? விடை சோழர் காலம். வினா எண் 130. திருவுந்தியார், திருக்களிற்றுப்படியார், சிவஞான போதம், சிவஞான சித்தியார், இருபா இருபஃது உண்மை விளக்கம் ஆகிய நூல்கள் தோன்றிய காலம்? விடை சோழர் காலம். வினா எண் 131. திருவுந்தியார் நூலின் ஆசிரியர்? விடை திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார். வினா எண் 132. திருக்களிற்றுப்படியார் நூலின் ஆசிரியர்? விடை திருக்கடவூர் உய்யவந்த தேவநாயனார். வினா எண் 133. சிவஞான போதம் நூலின் ஆசிரியர்? விடை மெய்கண்டார். வினா எண் 134. சிவஞான சித்தியார், இருபா இருபஃது ஆகிய நூல்களின் ஆசிரியர் யார்?
விடை அருணந்தி சிவாச்சாரியார். வினாயன் 135. உண்மை விளக்கம் நூலின் ஆசிரியர் யார்? விடை திருவதிகை மணவாசங் கடந்தார். வினாயன் 136. சைவ சித்தாந்தங்கள் தோன்றிய காலம். விடை கிபி 13. வினாயன் 137. சைவ சித்தாந்தங்கள் மொத்தம் எத்தனை? விடை 14. வினாயன் 138. 8 சித்தாந்த சாத்திர நூல்களை எழுதியவர் யார்? விடை கொற்றவன்குடி உமாபதி சிவம். வினாயன் 139. கிபி 13 சிவநெறிக்கும் தமிழுக்கும் புகலிடமாய் விளங்கியது எது? விடை சைவ மடங்கள். வினாயன் 140. கிபி 13 தமிழ் நெறி காக்கும் இடமாக விளங்கியது எது? விடை சைவ மடங்கள். வினாயன் 141. நச்சினார்க்கினியர் உரை 4000 திவ்ய பிரபந்த உரை தோன்றிய காலம். விடை கிபி 13. வினாயன் 142. வில்லிபுத்தூரார் பாரதம் அரிச்சந்திர புராணம் தோன்றிய காலம். விடை கிபி 13. வினாயன் 143. காலமேகம் இரட்டை புலவர் தோன்றிய காலம். விடை கிபி 13. வினாயன் 144. மாறநலங்காரம் மாறநகப்பொருள் ஆகிய நூல்களின் ஆசிரியர். விடை திருக்குறுகை பெருமாள் கவிராயர். வினாயன் 145. பரஞ்சோதி முனிவர் எழுதிய புராண நூல் எது? விடை திருவிளையாடல் புராணம். வினாயன் 146. கிபி 13 சிறந்து விளங்கிய அரச புலவர்கள் யாவர்? விடை அதிவீரராம பாண்டியர் வரதுங்கராம பாண்டியர். வினாயன் 147. சிற்றிலக்கியம் பல்கி பெருகிய காலம். விடை கிபி 13 முதல் 17 வரை. வினாயன் 148. கிபி 13 பக்தி இலக்கியத்தின் புதிய திருப்பத்தை ஏற்படுத்திய நூல் எது? விடை திருப்புகழ். வினாயன் 149. தலபுராணங்கள் அளவின்றி பெருகிய காலம். விடை கிபி 1600. வினாயன் 150. கிறிஸ்தவர் தமிழ் தொண்டு தொடங்கிய காலம். விடை கிபி 1600. நன்றி நண்பர்களே. தொடர்ந்து அடுத்தடுத்து நான் போடக்கூடிய காணொளி உங்களை சேர்வதற்கு கற்க நிற்க சிறக்க தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ்நேசன்.